என்னோட போன வீடியோவில் பாஸோட ப்ரெஷர்னாலையும் அதுக்கப்புறம் அந்த ஆளோட ஆட்டிடியூட்னாலையும் சேலரி டிலேனாலையும் நான் வேலையை ரிசைன் பண்ணேன்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். நான் நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ணாமல் ரிசைன் பண்ணதுனால 65 நாள் சேலரி போச்சுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தா நீங்கள் நினைக்கலாம் 65 டேஸ் சேலரி வாங்கல, அப்புறம் எப்படி இவன் ரிசைன் பண்ணது ரிவெஞ்ச் ஆகும் அப்படின்னு. நான் ரிசைன் பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் இன்னாலாம் நடக்க போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு தெரியுது ஆக்சுவலி ஒரு ரிவெஞ்சுன்னு. நான் ரிசைன் பண்ணுறேன், என்னால் நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ண முடியாது, என்னோட சேலரியும் எனக்கு தேவையில்லை நான் மெசேஜ் பண்ணதுக்கு அப்புறம் உடனே எங்க எப்படி என்ன பண்ணிக்கிறதுன்னா என்னோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிக்கிறது. ஏன்னா அவன் தானே என்னை இந்த வேலைக்கு சேர்த்து விட்டான், சரி அவனுக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட பேச வைக்கலான்னு பிளான் பண்ண மாதிரி தெரியுது. பட் அவன் ஃபோன் எடுக்கல. அவன் ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னது என்னன்னா, பழைய அக்கௌண்டன்ட் இருந்தாரு, அவர் வந்துட்டு எனக்காக இந்த ஆள்கிட்ட ஒரு வாட்டி பேசினாரு, இந்த மாதிரி துபாயில் வேலை செட் ஆகல சார், அவன் ரிட்டர்ன் வரேன்னுங்கிறான், நம்ம கம்பெனியில் எதுனா வேலை போட்டு கொடுக்குறீங்களான்னு கேட்க சொன்னான் அப்படின்னு கேட்டதுக்கு இவர் எம்டி என்னாரா, அவனுக்கெல்லாம் வேலை கொடுக்க முடியாது, அவன் வந்துட்டு என்னை பற்றியே பேசியிருந்தான், இப்போ நான் என்னத்துக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னாரான். அதுக்கு இப்போ அவன் என்னான்றான், நான் என்னத்துக்கு அப்போ அந்த ஆளுக்கு ஹெல்ப் பண்ணோம், எனக்கு ஹெல்ப் பண்ணாது உனக்கு, நான் என்னத்துக்கு ஹெல்ப் பண்ணோம், ஃபஸ்ட்டே அந்த ஆள் கூட வேலை செய்யும் போது அவ்வளோ டார்ச்சர் கொடுக்குவான், இப்போ அவனுக்கு ஒரு உட்காந்து ஹெல்ப் பண்ணுமா, அதனால தான் நான் ஃபோனே எடுக்கல அப்படின்னு அவன். அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு, இவர் ஆஃபீஸில் யாராட்டும் சொல்லிக்கிறாரு, புருஷோத்தம் ஃபோன் பண்ணாக்கா யாரும் இருக்கக்கூடாது, அவன்கிட்ட யாரும் எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இது கேட்டுதான் எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. நான் என்னத்துக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ண போறேன், எனக்கு என்ன வேலை இருக்குது, உள்ட்டா அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாது இருந்தா சரி. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய விஷயம் வேற ஆயிருக்கு. இப்போ ஆஃபீஸ் ஸ்ட்ரென்த் எவ்வளோ பேர் தெரியுங்களா, என்ன சேர்த்து வரையும் 3 பேர் தான் இருந்துச்சு. இப்போ நானும் வந்துட்டு இப்போ 2 பேர், அதில் ஒருத்தர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அப்புறம் இன்னொருத்தர் ஒரு சீனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவரோட சம்பளத்தை 50% பண்ணிட்டாங்களாம். அதாவது அவர் ஆஃப் டே தான் வேலைக்கு வரணும், மதியானத்துக்கு மேலே வீட்டுக்கு போயிடலாம், ஆனால் சம்பளம் பாதி தான் கிடைக்கும். ஸோ நான் ரிசைன் பண்ணாமல் இருந்தால் கூட எனக்கு பிரச்சனை தான். எனக்கும் இதே தானே சொல்லியிருக்குவாரு, கம்பெனி சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கின்னு பாதி சம்பளம் வாங்கலாம், ஆனாக்கா வீட்டு செலவு எப்படி மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ஒரு விதத்தில் நான் வேலையை விட்டுணும் நல்லது தான். நான் ரிசைன் பண்ணதுனால இப்போ நான் அப்சார்ப் பண்ணியிருந்த ப்ரெஷர் எல்லாமே டைரெக்டாக எம்டி மேலே வரும். நான் வந்துட்டு அவருக்கு ஒரு செவ்வறு மாதிரி முன்னாடி நின்று எல்லாத்தையும் தடுத்துருந்தேன். ஏன்னா அவர் பிஸ்னஸ் லோன் வாங்கிக்கிறாரு, பர்சனல் லோன் வாங்கிக்கிறாரு, இது எல்லாமே 2 மாசமா கட்டல. எல்லா பேங்கர்ஸும் எனக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க, அப்புறம் என்ன தான் வந்து மீட் பண்ணுவாங்க. ஆஃபீஸ்க்குள்ளே வந்தால் கூட நான் அவங்கள கூட்டின்னு போய் வெளியே நிற்க வச்சு பேசி போங்கப்பா பேமெண்ட் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளித்து அனுப்பியிருந்தேன். இப்போ என்ன ஆகிடும், அவங்க எல்லாருமே டைரெக்டாக இவர்கிட்டே வந்து பேசுவாங்க. இவர்கிட்ட இன்னொரு பழக்கம் இருக்குது, யார் ஃபோனும் எடுக்க மாட்டார். ஏன்னா நான் எல்லார்கிட்ட பேசியிருந்தேன் இல்லையா, யாராவது அதை மீறி அவருக்கு டைரெக்டாக ஃபோன் பண்ணாக்கா எடுக்கவே மாட்டார், எல்லாரும் பிளாக்ல வேற போட்டுருவார். இப்போ என்ன ஆகும், எல்லாரும் ஆஃபீஸ்க்கு வருவாங்க, டைரெக்டாக அவர்கிட்டே பேசுவாங்க. பேங்க் எம்ப்ளாயிஸை தவிர்த்து வெண்டர்ஸ் வர வருவாங்க, அவங்களுக்கும் நிறைய பேமெண்ட்ஸ் பெண்டிங் இருந்துச்சு. ஸோ அவங்களும் வருவாங்க, அவங்க கிட்ட பேசி சமாளிக்கணும். இவர் ஆட்டிடியூட் வேற சரியில்லையா, இவர் என்ன பண்ணுவாரு, வரவங்க கிட்ட ரூடா பேசுவாரு. அதுக்கப்புறமா அது ஒரு சண்டையா ஆகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. பேங்க்காரங்க வந்தாக்கா இப்போ இல்லப்பா போப்பா அப்புறம் கட்டுறேன் அப்படி தானே பேசணும். இவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, அவங்க வந்தாக்கா அவங்க கிட்ட கத்துறது, இஎம்ஐ தானப்பா கட்டுற போங்க, என்ன சும்மா குத்துக்குறீங்க, எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் குத்துக்குறோம் தானே, என்ன 3D நான் வந்துட்டோம் போங்க கட்டுறோம் அப்படின்னு பேசினாக்கா ஹெல்ப் பண்றவங்க கூட பண்ண மாட்டான் இல்லைங்களா. நீ இவ்வளோ பேசுறியா சார் நாங்களும் பண்றோம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, சார் நீங்க இப்போ கிளியர் பண்ண தான் போவோம் அப்படின்னு ஆஃபீஸில் உட்காரதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து பழைய அக்கௌண்டன்ட்டுக்கும் ப்ளஸ் புது அக்கௌண்டன்ட்டுக்கும் ஒரு கோஆர்டினேட்டராக இருந்தேன். ஏன்னா பழைய அக்கௌண்டன்ட்டுக்கும் பாஸுக்கும் ஆகாது. இப்போ நான் இல்லாததுனால பழைய அக்கௌண்டன்ட் கிட்ட பேசுறதுக்கு யாரும் இல்லை. புது அக்கௌண்டன்ட் பேசினா அவன் சரியா ஹெல்ப் பண்ண மாட்டான், எம்டி டைரக்டா பேசினாக்கா அவன் கண்டுக்க கூட மாட்டான். இந்த மாசம் வேற அக்கௌண்டிங் ஆடிட் வருவாங்க, சிஏ டீம் வரும்போதோ யாருன்னா கோஆர்டினேட் பண்றதுக்கு இருக்கணும். இது எப்படி மேனேஜ் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல, அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். அதுக்கப்புறம் பிஎஃப், இந்த இஎஸ்ஐசி, இன்சூரன்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் வெண்டர் இருந்தாங்க நம்மளுக்கு, அவங்க கிட்ட தான் இந்த வேலையை மொத்தமாக கொடுத்துருந்தோம். அவங்க கிட்ட கூட நான் ஒண்டி தான் பேசியிருந்தேன். இப்போ நான் இல்லாததுனால என்ன பெண்டிங் இருக்குது, எந்த பேமெண்ட் பண்ணணும், எந்த டாக்குமெண்ட் வேணும்ன்ட்டு எம்டி தான் பேசி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த சீனியர் ஒருத்தர் இருக்கிறாரு இல்லையா, அவரை வச்சு பேச வைக்கணும். எதுவே இருந்தாலும் எம்டி இன்வால்வ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு பஞ்சாயத்து இருக்குது, ஜிஎஸ்டி நோட்டீஸ் எல்லாம் கம்பெனிக்கு இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த நோட்டீஸ்க்கு இன்னொரு வெண்டர் அவங்களே எக்ஸ்டர்னலி இங்கே வேலை செய்யறதுல அவங்க வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க ஜிஎஸ்டி ஆஃபீஸருக்கு. இப்போ அவங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும், இல்லை சைன் வாங்கணும், போன வரணும்னா நான் தான் போயிருந்தேன். இப்போ அது யார் பண்ணுவாங்கன்னு தெரியல, அதையும் அந்த சீனியரை வச்சு பண்ணுவாரான்னு தெரியல. அந்த ஒருத்தர் இப்போ எல்லாம் அடி பண்ணுவார். அவரு சைட் பேஸ்டு, சைட்ல இருக்கிற வேலைலாம் பார்த்தாரு, ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக எல்லாம் பண்ணியிருந்தாரு. இப்போ ஆஃபீஸ் ரிலேட்டடாக அவருக்கு எதுவுமே தெரியாது. இப்போ எல்லாமே அவர் தான் பண்ணும். எல்லா டாக்குமெண்ட்ஸும் சிஸ்டம்ல இருக்கும், இல்லை யாரா கைட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனாலும் தெரியாத வேலையை பட்பட்டு பண்ண முடியாது இல்லையா, எவ்வளோ ப்ரெஷராக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நான் காசு விஷயத்துல கரெக்டாக இருந்தே அந்த ஆள் என்ன நம்ப மாட்டாரு. இப்போ யாருமே இல்லை, இப்போ யாரை நம்பி பேங்க் ஓடிபி எல்லாம் கொடுக்குவாரு, ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணனா கூட அவரே லாகின் பண்ணி அவரே பண்ணாதான் தான் உண்டு. இதெல்லாம் இல்லாமல் இப்போ ரீப்ளேஸ்மெண்ட்டோ யாரையும் தேட முடியாது, யாராவது வந்து செட் ஆகணும். அதுக்கப்புறம் அவங்க சம்பளம் லேட்டாக கொடுத்தாலும் ஓகே பரவாயில்லன்னு சொல்றவங்களா இருக்கணும். இந்த 2 விஷயம் 100% நடக்காது. இப்போ நான் சொன்னது எல்லாம் இல்லாமல் இன்னும் ஒரு 4 இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது இந்த மாதம். இது 4ம் இந்த மாசத்துக்குள்ள முடிச்சே ஆகணும், இல்லைன்னா இன்னும் பிரச்சனை ஜாஸ்தி ஆகும். அதுல ஒன்று சிஏவோட ஆடிட்டு.
அவங்க வந்து எல்லா ஃபைனான்ஷியல் ரெக்கார்ட்ஸும் செக் பண்ணி அப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறமா கரெக்ஷன்ஸ் எதுனா சஜஸ்ட் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே அக்கௌண்டன்ட் ஒண்டியாக பண்ண முடியாது, அவருக்கும் அசிஸ்ட் பண்ணணும். இப்போ நான் இருந்தால் அதையும் என்ன தான் பண்ண சொல்லி இருந்துக்குவாங்க. இப்போ நான் இல்லாததுனால யார் பண்ணுவாங்கன்னு தெரியல. அக்கௌண்டன்ட் ஒண்டியாக பண்ணாக்கா நைட்டு வீட்டுக்கு போகும்போது 10-11 ஆனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா யூஸ்வலி ஆடிட் டைமில் 8 மணி 9 மணிக்கு தான் போவோம். இந்த ஒரு மாதம் எப்போவுமே அப்படி தான் இருக்கும், மார்ச்லேருந்து ஏப்ரல் வரைக்கும். இப்போ நானும் இல்லையா, இப்போ ஒண்டியாக பண்ணாக்கா அது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் 2வது விஷயம், அவர் ஒரு ஃப்ளாட் ஒன்று சேல் பண்ணிக்கிறாரு. இந்த மாதத்துக்குள்ளே அந்த ஃப்ளாட் சேல் பண்ணியே ஆகணும். ஏன்னா அதை வச்சு அவர் நிறைய பிளான் பண்ணிக்கிறாரு. வெண்டர்ஸ்ங்களுக்கு காசு கொடுக்குறது, அப்புறம் பிஸ்னஸ் லோன் க்ளோஸ் பண்ணுறது, இது எல்லாமே. அந்த சேலில் கூட நான் தான் இன்வால்வாக இருந்திருக்குவேன். புரோக்கர்கிட்ட பேசுறதுலேருந்து, பையர்கிட்ட பேசுறதுலேருந்து, அப்புறம் டாக்குமெண்டேஷனு, ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு அமௌண்ட் அக்கௌண்ட்டுக்கு வர வரைக்கும் நான் தான் ஓடி இருந்துக்குவேன். இப்போ அந்த வேலையை யார் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. எப்படியோ போவாரோ என்னவோ. 3வது அவங்க என்ன பண்ணலான்னு இருந்தாங்கன்னா, ஃப்ளாட்டை விற்றுட்டு வர காஸ்ட்டில் எல்லா பிஸ்னஸ் லோன்ஸை க்ளோஸ் பண்ணலான்னு இருந்தாங்க. அது ஒரு 4 பிஸ்னஸ் லோன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ 4 பேங்க்குக்கு போகணும், அப்புறமா எல்லாருக்கிட்டையும் பேசணும், சார்ஜஸ் என்ன இருக்குது, அது எப்படி வெய்வ் ஆஃப் பண்ணலாம், கம்மி பண்ண முடியுமா, இந்த மாதிரி எல்லாம் விசாரித்து அதுக்கு தேவையான டாக்குமெண்டேஷன் பண்ணி அது எல்லாத்தையும் பேமெண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி என்ஓசி வாங்குற வேலை வேறு இருக்குது. அதுவும் கொஞ்சம் ப்ரெஷர் தான், எல்லா பக்கமும் ஓடணும். இதுக்கு யார் பண்ண போகிறாங்கன்னு தெரில. இது எல்லாத்துக்குமே எம்டி இன்வால்வ் ஆவார். அப்போ புரியும் நான் உண்மையாகவே வேலை பண்ணியிருந்தேனா இல்லையா அப்படின்னு. ஏன்னா ரீசெண்டாக எந்த ப்ராஜெக்ட்ஸே இல்லை, எந்த வேலையும் இல்லை, அறமாத்தானே பார்க்குற அப்படின்னு ரொம்ப பேசியிருந்தாரு. இப்போ புரியும். இது இல்லாமல் 4வது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் ஒன்று பண்ணும். அதாவது கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட் வேறு பேங்க்குக்கு ஷிஃப்ட் பண்ணும். இது ஒரு பெரிய தலைநோவு. இது எப்பயாவது நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டாக்குமெண்டேஷன் இருக்கும், எவ்வளோ சிக்னேச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு. நம்ம நார்மல் எஸ்பி அக்கௌண்ட் ஏதோ ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தோன்னா க்ளோஸ் ஆகிடும். கரண்ட் அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறமா இந்த கிரெடிட் ஃபெசிலிட்டி சிசி அக்கௌண்ட்டு, இதெல்லாம் எவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் இன்வால்வாக இருக்கும், சிக்னேச்சர் இருக்கும், அப்ரூவல் இருக்கும். இப்போ இதெல்லாம் பண்ணோம். அதெல்லாம் எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. டாக்குமெண்ட்ஸ் நான் அப்பயே சொன்ன மாதிரி எல்லாம் என் சிஸ்டமில் இருக்குது. ஆனால் அது தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அனுப்பி எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆகும். இதெல்லாம் இல்லாமல் அவரோட கிரெடிட் கார்டு பேமெண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி பேமெண்ட்டு, அப்பார்ட்மெண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்ஸு, அதுக்கப்புறமா ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, கோல்டு லோன் இன்ட்ரெஸ்ட்டு, இது எல்லா டேட்டையும் நான் தான் மானிட்டர் பண்ணியிருந்தேன். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன், சார் இந்த மாதிரி பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு. இப்போ இது எல்லாத்தையும் கூட ஒருத்தர் உட்காந்து ட்ராக் பண்ணணும். அது எப்படி அவரே பண்ணுவாரான்னு தெரில. இது எல்லாத்துலேயுமே அவர் இன்வால்வ் ஆகி அவர் பண்ண ஆரம்பிச்சாக்கா தலைநோவு இப்போ இருக்கிறத விட 100 மடங்கு ஜாஸ்தி ஆகிடும். நான் பண்ணிக்கிற ஒரே நல்ல விஷயம் என்னன்னா, எல்லாம் எந்தெந்த டேட்டில் எப்பப்போ கட்டணும் அப்படின்றத ஒரு எக்ஸல் ஷீட்டில் போட்டு க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தேன். அதை ரெஃபர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். ப்ளஸ் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இது 2 வச்சு அவங்க வந்துட்டு ஒரு 2 மாதம் அட்லீஸ்ட் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு. ஆனால் இந்த 1 மாதத்தில் நிறைய வேலை பண்ண வேண்டியது இருக்குது. எப்படி கோப் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதே நான் நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ணிட்டு அப்புறமா ரிசைன் பண்ணியிருந்தேன்னா இந்த எல்லா வேலையும் நான் முடிச்சு கொடுத்துட்டா வர மாதிரி இருந்திருக்கும். எனக்கு ஃபுல் சம்பளமும் கிடைச்சிருந்துருக்காது. ஒரு பாதி கொடுத்துருக்குவாங்க. அப்புறம் மீதிக்கு நான் 100 தடவை ஃபோன் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும். இப்போ அந்த 65 நாள் சம்பளம் எனக்கு லாஸு. பட் ஆனால் இந்த ப்ரெஷரு, அப்புறம் இந்த சுத்துறது, இந்த டாக்குமெண்டேஷன் ஒர்க், இந்த தலைநோவெல்லாம் எனக்கு மிச்சம் இல்லையா. என்னை யாரும் அப்ரோச்சோ பண்ணுறதில்ல. இப்போ யாருன்னா ஃபோன் பண்ணால் நான் அவங்களுக்கு ஒரே வார்த்தை சொல்கிறது, நான் அந்த கம்பெனியில் இல்லைப்பா, நீங்கள் டைரெக்டாக எம்டிக்கிட்டே பேசிக்கோங்க. 3 வருஷமாக அவங்களோட ஆட்டிடியூடு, அந்த பேட் அட்மாஸ்பியரு, இதெல்லாம் அனுபவிச்சதுக்கு நான் இவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குறது இது. நீங்கள் இப்போ இதெல்லாம் அனுபவிங்கன்னு. நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி நல்லவனாக இருக்கலாம், ஆனால் ரொம்ப நல்லவனாக இருந்தால் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு நம்மள நடு ரோட்டில் விட்டு போயிடுவாங்க.